This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டெஸ்ட் லேம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டெஸ்ட் லேம்பை வச்சு நம்மகிட்ட உள்ள கண்டென்சரு, ஃபேன் ட்ரிம்மரு, இது பார்த்திங்கன்னா ஹாஃப் ஹெச்பி மோட்டருடைய 10 MFD உடைய கண்டென்சரு, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஆனது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோ ஆனது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் எந்த அளவு டெஸ்டர் ஆனது முக்கியமோ அதே அளவுக்கு தான் ஒரு டெஸ்ட் லேம்ப் ஆனது முக்கியம். இந்த டெஸ்ட் லேம்பை வச்சு மோட்ரு காயிலு இது மாதிரியான எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இருக்கா இல்லையான்றது செக் பண்ணி பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், ஒரு 2 பின் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வயர் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு 2 பின் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் எடுத்து 2 எண்டு இப்படி வெளியே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட் லேம்பை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டெஸ்ட் லேம்பில் மாட்டியாச்சு 2 பின்னை. சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். 2 வயரை அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டானது எரியுது பார்த்தீங்களா? இதான் டெஸ்ட் லேம்புடைய வேலை. இப்போ இது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சீரியஸ் லைனாக வேலை பார்க்குது. இந்த சீரியஸ் லைனை வச்சு தான் நம்ம இந்த கண்டென்சர் இப்போ நல்லா இருக்குது இல்லையான்றது செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதை ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் லேம்ப் நல்லா இருக்கா இல்லையான்ற இது கண்டென்சர் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ இந்த கண்டென்சருடைய இந்த 2 முனையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வயரை வச்சு நம்ம டச் பண்ணும்போது டெஸ்ட் லேம்ப் ஆனது எந்த ஒரு இதுவும் இல்லை, டெட்டான கண்டிஷனில் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு போயிடுச்சு, நல்லா இல்லை. இப்போ என்கிட்ட உள்ள ஒரு 10 MFD கண்டென்சர் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். கண்டென்சரு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் போனது எரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த கண்டென்சர் நல்லா இருக்கனால தான் இந்த டெஸ்ட் லேம்ப் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம டேரெக்டாக தொட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கடிச்சிடும். அதனால் இன்னொரு முறையில் அந்த கண்டென்சர் நல்லா டச்சாக இருக்குது. இது ரெண்டையும் இப்படி டச் பண்ணும்போது அப்படி வெடிக்கும். இப்படி வெடிக்கும் பொழுது இந்த கண்டென்சர் ஆனது நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஃபேன் ட்ரிம்மர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2 பின் டாப்போட ஒரு முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனோட எட்ஜ் வயரையும் இன்னொரு ஃபேனோட எட்ஜ் வயரை வச்சு இன்னொரு 2 பின் டாப்போட எட்ஜ் வயரையும் முறுக்கிக்கோங்க. இப்படி முறுக்கிக்கிட்டு இந்த 2 பின் டாப்பில் இதை உள்ளே வச்சுருங்க, மாட்டிட்டு இப்போ நான் ஆஃப் மூடில் வச்சுருக்கேன். இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா லைட்டான எரியலைன்னா நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு மாற்றுறேன். லைட்டு பார்த்தீங்கன்னா பிளர்ராக எரியும், லைட்டாக எரியுது பார்த்தீங்களா? அப்போனா 1வது லைன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 1வது லைனில் எரியுது. இப்போ அடுத்து 2வது கொஞ்சம் பிரைட்டு கொடுத்து பார்த்தீங்களா? அடுத்து 3வது, 4வது, 5வது. இந்த மாதிரி முறையில் தான் ஃபேன் ட்ரிம்மர் ஆனது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் யூஸ் ஆகுது. இது ஃபேன் ட்ரிம்மரில் மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி லைட்டையும் ட்ரிம் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படும். அதுக்கு ட்ரிம்மர்னு சொல்லி பேர். இது பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர், ஃபேனுடைய ஸ்பீடை குறைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபேன் ட்ரிம்மர் ஆனது வேலை பார்க்குது. நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டெஸ்ட் லேம்பு இன்னும் ஈஸியான முறையில் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை யார் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் அடுத்து போகிற வீடியோவோட டீட்டெயில்ஸை பற்றி தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அடுத்து நம்ம ஈஸியான முறையில் ஒரு டெஸ்ட் லேம்பு உருவாக்குறதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.